ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை நேர்மையான குட்டி முயல். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மின்னி. மின்னி மிகவும் சுறுசுறுப்பானதும் நல்ல மனது படைத்ததும். ஒரு நாள் மின்னி காட்டில் விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது தரையில் ஒரு சிறிய மரபொம்மை கிடந்தது. அது ஒரு சிறிய மரக்குதிரை. மின்னி அதை எடுத்து பார்த்தது. அது சாதாரணமாக இருந்தாலும் மின்னிக்கு பிடித்திருந்தது. இது என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அது நினைத்தது. அதே நேரத்தில் அருகில் ஒரு அணில் கவலையுடன் தேடிக்கொண்டிருந்தது. மின்னி அணிலிடம் சென்று கேட்டது, என்ன தேடுகிறாய்? அணில் சொன்னது, நான் என் அப்பா செய்து கொடுத்த குதிரை பொம்மையை தொலைத்து விட்டேன் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறியது. மின்னி தன் கையில் இருந்த பொம்மையை பார்த்தது. அதற்கும் அந்த பொம்மையை வைத்துக்கொள்ள ஆசையாக இருந்தது. ஆனால் அது யோசித்தது, நம்முடைய பொம்மையை தொலைத்திருந்தால் நாம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம் என்று நினைத்தது. உடனே அது மெதுவாக அந்த பொம்மையை அணிலிடம் காட்டியது. அந்த பொம்மையை கண்டதும் அணில் மிகவும் மகிழ்ந்தது. நன்றி மின்னி என்று அது சொன்னது. மின்னி சிரித்தது. அதன் மனம் அமைதியாக இருந்தது. அன்று முதல் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் மின்னியை நம்பத் தொடங்கின. அதற்கு நல்ல நண்பர்களும் கிடைத்தார்கள். கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? உண்மையாக இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இப்பொழுது குட்டீஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.